எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய மூக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான மாற்றம் எல்லாம் எதுவும் இல்லை. முக்கியமா யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிலே ஆன ஜாப் ரிப்போர்ட் இன்னைக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இப்போ எல்லாத்தோடைய ஃபோக்கஸுமே அந்த இன்னைக்கு வரக்கூடிய யூஎஸோட ஜாப் ரிப்போர்ட் மேல இருக்கு. அதுக்கப்புறம் நாளானைக்கு தான் இன்ஃப்ளேஷன் வருது. அது நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசிக்கலாம். அதாவது யூஎஸோட இன்ஃப்ளேஷன், இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா நாளைக்கு 4 மணிக்கு வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸோட ஜாப் ரிப்போர்ட் இன்னைக்கு சாயங்காலம் வந்துடும் நம்மளுக்கு. அது ஆல்ரெடி வர வேண்டியது, அன்னைக்கு வரல, டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு யூஎஸ் ரிலீஸ் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நம்ம டைம் படி பார்த்தோம்னா ஒரு 7-7:30 ஜாப் ரிப்போர்ட் வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன். இது பயங்கரமான முக்கியமான டேட்டாவை இப்போ பார்க்கப்படுது. ரெண்டாவது, நாளைக்கு சாயங்காலம் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துடும். ஏன்னா நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் வந்திருக்கும். 4 மணிக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா கொடுத்துருவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் வந்து இந்த தடவை கொஞ்சம் இந்தியாவில் அதிகமாகி ஒரு 2.4 வரைக்குமே வரலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுக்கும் மேலேயும் அதிகமாக இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவாக தான் பார்க்கப்படும். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் டேட்டா அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதுதான் 2 முக்கியமான டேட்டா. ஒன்று இன்னைக்கு சாயங்காலம், இன்னொரு 4 மணிக்கு. ஓகே, இது போக குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஸ்டேபிளாக தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக யூஎஸை பொறுத்த வரைக்குமே மோர் ஆஃப் தட் எக்கனாமிக் டேட்டாவை தாண்டி பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் தான் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைலை சுற்றி கிட்டத்தட்ட லிஸ்ட்டை பார்த்தா நம்ம யாரெல்லாம் ஒரு ஹீரோவை இமேஜின் பண்ணி வச்சிருப்போமோ அவனெல்லாம் சூப்பர் வில்லன் மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது அடுத்தது எங்கே போகும்னு தெரியல. ஸோ இதுதான் பொலிட்டிக்கல் தாட்ஸ் தான் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸை பெரிய அளவில் ஆக்குபை பண்ணியிருக்கே தவிர மற்றபடி டேட்டா ஓரியன்டாக அது எக்கனாமிக் நியூஸஸ் எதுவும் பெருசாக வரல. பட் அதை தாண்டி யூஎஸ்லேருந்து எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பங்களாதேஷோட டீல் இருக்குல்ல, அதை பற்றி இன்னைக்கு யூஎஸில் பேசும்பொழுது, அது வாஷிங்டனில் அது இன்டர்வியூவில் பேசும்பொழுது பங்களாதேஷும் இந்தியாவும் இணங்கி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. பட் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட்டை, இந்தியாவுடைய டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட்டை வந்து குறி வச்சு தான் பங்களாதேஷுக்கு 0% டேரிஃப் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம். நம்ம தப்பெல்லாம் இல்லை, ஏன்னா அப்படித்தான் நடந்திருக்கு. இது போக இந்தியா யூஎஸ் டீலுமே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் முடிஞ்சிருக்கு. டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இந்த பங்களாதேஷ் டீலால் பெரிய அளவு பாதிக்கப்படுமே தவிர நம்மளுடைய ஐடி அல்லது ஃபார்மா அல்லது லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புக்குள்ளாக்காது. அதுக்கெல்லாம் டாரிஃப் நம்மளது கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பாசிட்டிவ் தான், எக்ஸப்ட் இந்த டெக்ஸ்டைல்ஸ் மேட்டரை தவிர. அது மட்டும் இல்லை, இதே நேரத்தில் இந்த யூஎஸ் இந்தியா டீல் அப்படிங்கிறது இந்தியாவை காட்டிலும் யூஎஸுக்குமே மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். கிட்டத்தட்ட 500 பில்லியன் வரைக்குமே நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ரெடியாக தான் இருக்கும் அந்த டீல் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா. ஸோ எவ்ரி திங் இஸ் ஓவரால் ஓகே. இது போக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கும் ஆயிலுக்குமான உடனடி கம்ப்ளீட் தீர்வு இன்னும் வரல அந்த டீலில். அது வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அது வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எக்கனாமிக் நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இல்லை. மார்க்கெட்டு வந்து ஒரு ஸ்மூத்தான மூல தான் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. ஓஎன்ஜிசி ஆகட்டும், லூப்பின் ஆகட்டும், ஈவன் முத்தூட் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி நிறையா முக்கியமான கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட் டைம்லேயே இருக்குது. மார்க்கெட் முடிஞ்சு வரும். மார்க்கெட் முடியும் போது இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வந்துடும். ஸோ அதிலலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது போக இந்தியாவில் பெரிய அளவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஐடி ரிலேட்டடான பிரச்சனைகள் தான். ஆக்சுவலாக இன்னைக்கு சிஎன்பிசியில் ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டிருந்தான். இந்த மாதிரி எஸ்பிஐ வந்து டிசிஎஸோடைய மார்க்கெட் கேபிட்டலை தாண்டி இந்தியாவுடைய 4வது மிகப்பெரிய கம்பெனியாக மாறிடுச்சு அப்படின்னு. அது என்னமோ எஸ்பிஐ அப்படி வந்த மாதிரி. ஆக்சுவலாக எஸ்பிஐ வந்து ஆஃப்டர் ரிசல்ட் Q3க்கு அப்புறம் ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. அதில் குழப்பமெல்லாம் இல்லை. பட் இந்தியாவுடைய 4வது மிகப்பெரிய கம்பெனியை எஸ்பிஐ மாறினதுக்கு எஸ்பிஐயோடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதுல அது டிசிஎஸோடைய சரிவு. ஆக்சுவலாக டிசிஎஸ் மட்டும் இல்லை, எல்லா ஐடி கம்பெனிகளுமே இந்த ஏஐ ஒரியில் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் போதாத காலம் தான் நினைக்கிறேன். மீன்வைல் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பேசும்பொழுது இன்னைக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி நேற்று கொண்டு வந்த உங்களுக்கு அந்த ரூல் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே நிறைய டீப் ஃபேக் ஏஐ வீடியோஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை தாண்டி பெருமளவில் ஏஐ வீடியோக்கள் இன்னைக்கு இன்ஸ்டால எல்லாம் பெருகிருச்சு. இன்ஸ்டால, யூடியூப்ல எல்லா பக்கமும் பெருகிருச்சு. பேசுறது பையனா பிள்ளையா ஏஐயா ஒரிஜினலா எதுவுமே தெரியாம மிகப்பெரிய கூட்டம் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடா வந்து இந்த ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. இன்னைக்கு அது சம்மந்தமான FAQ பற்றின டீட்டெயில்ஸும் கவர்மெண்ட்
அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது அப்பார்ட் ஃப்ரம் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் வந்து டைம் கிடைக்கும்போது அதையும் படித்து பாருங்கள். அதில் என்னெல்லாம் பண்ணலாம், ஏஐயில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, எதை பண்ணி போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு அதில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கவனிங்க. 2வது இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ வந்துச்சு, பிரைம் மினிஸ்டரே வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உத்தரவாதம் தந்தாங்க, ராகுல் காந்தி பேட்டி கொடுத்தாரு, இந்த மாதிரி எல்லாம் வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு எங்கேயும் போய் பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க. மாட்டிக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, கேரண்டடி ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய எந்த ஒரு ஸ்கீமும் எங்கேயுமே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்கீம்லையுமே கொஞ்சம் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். இதை ஸ்டேபிள் இன்கம் தரக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு இதெல்லாம் வந்து 6-7% முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னா கார்பரேட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து 10-11% முடிஞ்சிருச்சு. அதை தாண்டினீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நீங்கள் ஒரு 12-15% வரைக்கும் புஷ் பண்ணலாம். அதை தாண்டினீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். இது இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதில் ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ரிஸ்க் இல்லாமல் இந்த 500%, 600% எந்த ஒரு வீடியோ ஆன்லைனில் வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோக்கான கைட்லைன்ஸையும் ஒரு தடவை பாருங்கள். யார் வீடியோவில் வந்து சொன்னாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். இப்போது அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது 2வது, சொல்கிற ஆளே உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஸ்டேஜஸில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. எப்பவும் போல் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் லெவல்ஸில் மார்க்கெட்டை மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசுகிறது தான். ஏன்னா மார்க்கெட்டு வந்து என்னமோ மேஜிக்கெல்லாம் பண்ணி அப்படியே மூவ் ஆகிறதெல்லாம் கிடையாது. மார்க்கெட் அதுக்கு எவ்வளோ உள்ள பணம் வருதோ, எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, எவ்வளோ பேர் பணம் எடுக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே பணம் உள்ளே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரா டேட்டான்னு சொல்லக்கூடிய விலை மாறுபடும், ப்ரைஸு வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் மாறுபடும். இதை கரெக்டாக ட்ராக் பண்ணி ஒழுங்காக மார்க்கெட்டை கணிச்சிட்டு இருந்தோம்னாலே எங்கெங்கே மார்க்கெட் ரியாக்ட் ஆகுறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் தான், அதெல்லாம் ஒரு குழப்பம் இல்லை. மார்க்கெட் வந்து கிளீனாக பாசிட்டிவ் ஓப்பன். மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆன உடனேயே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல 26,062, அங்கேயே ஃபர்ஸ்ட் கேண்டிலே பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் வந்து அல்லது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,062 இருக்கு. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயே அதே இடத்துலயே மார்க்கெட்டை இவங்க பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்த மார்க்கெட் எது வரைக்கும் போச்சுன்னா பொசிஷனல் வருது. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டோடைய மூவ். ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 26,062 டிஃபெண்ட் பண்ணுறாங்களா, அங்கேருந்து டிஃபெண்ட் பண்ணுற மார்க்கெட் நேராக எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் 25,982 சொல்லக்கூடிய அந்த பொசிஷனல் ஹெடல். அதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட் வந்து 25,958. ஆல்மோஸ்ட் அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய லோ ஏரியாவும் கூட. ஸோ பொசிஷனல் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை மறுபடியும் புல்ஸ் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. அப்படி கொண்டு போகும்போது பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 26,032 மார்க்கெட்டை மறுபடியும் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்படி டிஃபெண்ட் பண்ண மார்க்கெட்டு மறுபடியும் கீழே வந்துச்சு. அப்படி கீழே வந்த மார்க்கெட்டு மறுபடியும் பொசிஷனில் பிரேக் பண்ணி பிரைமரி சப்போர்ட்டான 25,958 ரீச் பண்ணிச்சு. எக்ஸாக்டாக அந்த வேலை வந்தோடனே மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே போனதை பார்த்தோம். ஆக்சுவலாக அங்கிருந்து அவங்க மேலே போக ட்ரை பண்ணும்பொழுது 25,988 தொடர்ந்து அந்த பொசிஷனில் மார்க்கெட்டை பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணதையும் பார்த்தோம். அதை பிரேக் பண்ணி மேலே வந்த மார்க்கெட்டை கீழே வரும்போது தொடர்ந்து அதே 25,988 புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. பொசிஷனில் 982, க்ளோஸ் 25,989. ஸோ பெரிய அளவுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் பொசிஷனல் மொத்தத்தில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டோட இன்னத்த மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நீட்டான ஒரு மூவ்மெண்ட் தான். பிரைமரி ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் பொசிஷனல் ஹெடல், அப்புறம் பொசிஷனல்லேருந்து மறுபடியும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் மறுபடியும் பிரைமரி சப்போர்ட்லேருந்து மறுபடியும் பொசிஷனல். இவ்வளோதான் மார்க்கெட்டோடைய மூவ். மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே மேத்தமேட்டிக்கலாக பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. மார்க்கெட்டோடைய க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நம்ம வேல்யூஸில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 26,032 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 26,032 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், 25,958 தான் பிரைமரி சப்போர்ட். நேற்று இருந்து அதே வேல்யூஸ் தான், எந்த விதமான குழப்பமும் இல்லை. இந்த ரெண்டுக்கு நடுவில் பிரைமரி சப்போர்ட்டுக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் பொசிஷன் நடுவில் 25,988 இருக்குது.
ஓகே, பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 26,188, 26,222. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹடல் புஷ் ஹடல் 26,482. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,128, 26,062. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே 25,458க்கு கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 25,728லையும் 25,682 இருக்கு. இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 25,932லையும் 25,858லையும் இருக்கு. ஸோ இது வந்து இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் ஓரளவுக்கு வேல்யூ தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் மூவ்மெண்ட் அண்ட் வேல்யூஸ் ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கம் டிஃபென்ஸ் தான் வந்துச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்காங்க. ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட பொசிஷன்ஸ் தான், ஹெஜஸ் பொசிஷன்ஸ் தான். அவங்க எல்லாம் எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கம் டிஃபென்ஸ் வச்சுட்டு எவனாச்சும் அட்டாக் பொசிஷன் வச்சிருக்காங்க. நம்மளால தான் இன்னமும் நாளைக்கே மார்க்கெட் 1000 பாயிண்ட் 2000 ஓவர் நைட்ல ஹெஜஸே இல்லாமல் பொசிஷன் எடுக்கிறது. தயவு செஞ்சு இந்த ஓவர் நைட்ல ஹெஜஸ் இல்லாமல் பொசிஷன் எடுக்காதீங்க. மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்லை. முதல்ல பியர்ஸோடைய பொசிஷனிங் பாருங்க. பியர்ஸோடைய ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் பொசிஷனுமே அந்த 900-950 முடிஞ்சு போச்சு. 25,900-950 முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல பாருங்க அவனோட அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாம் வெறும் 1, 2, 0 தான். ஓகே, 900-950 அப்படிங்கிறது அந்த நெகட்டிவ் ஓப்பனன்ட் பொசிஷன் நடுவில் குடிக்குது. 25,982 பொசிஷன் நடுவில் குடிக்குது. அதுக்கு மேல அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் இல்லை. டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி இவங்களது புல்ஸோட பொசிஷன் எடுத்தா 950-600. அவன் அது வரைக்கும் தான் அவனு டிஃபென்ஸ் பொசிஷன் வச்சிருக்கான். அதுக்கு மேல அட்டாக்கிங் பொசிஷன் அவங்ககிட்டையும் கம்மியாக தான் இருக்கு. ரெண்டு பேரும் டிஃபென்ஸ் பொசிஷன் விட்டு தான் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்களே தவிர அட்டாக் பண்றதுக்கெல்லாம் எந்த ஒரு பொசிஷனுமே ஓவர் நைட்ல அவங்க பெருசா வைக்கல. எல்லாமே டிஃபென்ஸ் பொசிஷன் வித் ஹெஜ்ஜோட தான் இருக்கும். நீங்க ஹெஜ்ஜஸோட எடுத்து சேஃப்டியா ட்ரேட் பண்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மூவ் அதே ஸ்கியூக்குள்ள பத்திரமா இருக்கு. இன்னைக்கும் அந்த எண்ட் பாயிண்ட் 800-840 தாண்டோடனே அங்கேயே தடுத்து நிறுத்தி அதே சிங்குக்குள்ள தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் குழப்பமெல்லாம் ஒன்றும் இல்லை. சேம் சிங் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் பாசிட்டிவ் ஓப்பன் ஆஃப் டே கிடைச்ச உடனே மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே பிரேக் பண்ணி கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகல. மறுபடியும் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 60,000 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 60,732 பிரேக் பண்ணி அதே ஸ்விங்கு அதே 60,800 ரேஞ்சுகள்லயே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆக்சுவலா 878 வந்து நம்மளுடைய மந்த்லி பொசிஷனல் ஹெட், அந்த பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அந்த வேல்யூக்கு பக்கத்துல போனாலே பிஎஸ் டிஃபெண்ட் பண்றாங்க. இது 3 நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதே சிங்குக்குள்ள தான் நம்ம தொடர்ந்து நின்றுகிட்டு இருக்கோம். வேற அந்த சிங்கை தாண்டி நம்ம வெளியே போகவே இல்லை. ஸோ க்ளோஸுமே ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா 60,872 அப்படிங்கிற அந்த சிங்கை முதல்ல டச் பண்ணணும், அதை பிரேக் பண்ணணும். அடுத்த சிங்குக்குள்ள போனா தான் ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிள். மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்து மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது 60,832, பிரைமரி சப்போர்ட் 60,762. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 60,872 இருக்கு. இந்த 60,800க்கு மேலே போனாலே அங்கே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து பிஎஸ் 3 நாள் அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 60,872 பக்கத்துலேயே அவங்க விட மாட்டேங்கிறாங்க. 850, 840, 860 இந்த ரேஞ்சுகள்லேயே தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 61,132, 61,778. அதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட் வந்து 60,762. பிரைமரி சப்போர்ட் 60,762. மந்த்லி சப்போர்ட்ஸ் 60,318, 59,768, 59,228. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறுமன டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. பட் வந்து தொடர்ந்து புல்சிங்குள்ளே இருந்துட்டு இருக்கிறதுனால புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. பியர்ஸ் கார்டில் பியர்ஸ் அங்கங்கே டிஃபென்ஸ் பொசிஷனும் கவர் பண்ணியிருக்காங்க. அங்கே கீ வேல்யூக்களில் மட்டும் அவங்க பொசிஷன்ஸை வச்சிருக்கிறத பார்க்கல. உதாரணத்துக்கு நீங்கள் பியர் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 800 அந்த 800-700 ரேஞ்சுகளில் மட்டும் கவர் பொசிஷன் வச்சிருப்போம். அதுக்கு மேலேயும் கவர்டு, அதுக்கு கீழேயும் கவர்டு. ஓகே, பெரிய லெவலில் எல்லாம் டிஃபென்ஸ் பொசிஷனை பியர்ஸும் மெயின்டைன் பண்ணல, அட்டாக்கிங் பொசிஷன்ஸை புல்ஸும் மெயின்டைன் பண்ணல. பட் காலையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் காலையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டெண்டன்சி. அது அப்பப்போ இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட மனநிலையை தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குதிக்கும். இன்னைக்கு சாயங்காலம் இருக்கக்கூடிய அதே மனநிலையில் நாளைக்கு காலையிலையும் ட்ரேடர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓவர் நைட்டில் நடக்கக்கூடிய நாளைக்கு நைட் வரக்கூடிய யூஎஸ் டேட்டா, நாளைக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து இது மாறும். அதே மாதிரி நாளைக்கு சாயங்கால பொசிஷன் க்ளோஸ் பண்ணும் பொழுதும்
நீங்கள் மார்க்கெட் க்ளோஸ் ஆனோடனே இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் நைட் பொசிஷன்ஸ் ஹெஜஸ் இல்லாமல் விடாதீங்க. வருதோ வரலையோ ஓவர் நைட் பொசிஷன்ஸ் எப்போவுமே ஹெஜஸ் இல்லாமல் விடாதீங்க. ஓகே, மறுபடியும் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.